தமிழக சட்டப்பேரவை தேர்தல் நெருங்கிக் கொண்டிருக்கும் நிலையில் அரசியல் கட்சிகள் தீவிர பிரச்சாரத்தை தொடங்கிவிட்டன. இந்நிலையில் தேர்தலில் மதத்திற்கு எத்தகைய பங்களிப்பு உள்ளது என்பதை பற்றி விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் மதம் பெரிய பங்களிப்பை செய்யாது என்றும் சாதி ரீதியிலாகவே பெரும்பாலும் தேர்தல் அணுகப்படுவதாகவும் எழுத்தாளர் வே. மதிமாறன் தெரிவித்தார். இந்து மதம் என்ற அடிப்படையில் தமிழக தேர்தலில் வாக்காளர்களை ஒன்றுபடுத்துவது இயலாத காரியம் என்றும் அவர் கூறினார். மதவாத அரசியல் என்பதில் இந்துத்துவ சக்திகள்னு சொல்லப்படுற வெறுமனே இந்து மதம் பேசுகிறவங்களோட விஷயம் வெறுமனே மேலோட்டமாக பார்க்கும்போது இஸ்லாமிய எதிர்ப்புன்னு தெரியலாம். ஆனால் அதோட உள்ளடக்கம் என்பது தலித் விரோதம் தான். அதனால்தான் எல்லா ஊர்கள்லேயும் இடைநிலை சாதிகள், ஆதிக்க ஜாதியாக இருக்கிற இடைநிலை சாதிகள் மற்ற சாதி கட்சிகளோடு தான் இந்த இந்து மத சக்திகள் தொடர்பு வச்சுக்கிறாங்க. அப்போ தலித் விரோதமும் இஸ்லாமிய எதிர்ப்பையும் மையமாக வச்சு ஒரு மத ஜாதி அரசியல் இங்கே நடத்த முயற்சிக்கிறாங்க. அது ஒருபோதும் நடைபெறாது. ஏன்னா தமிழகத்தின் இதுகாலம் நடந்த தேர்தல் அரசியலில் எவ்வளோ சந்தர்ப்பவாதங்கள் இருக்கலாம். தலைமை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எந்த பெரும்பான்மை ஜாதியை சேர்ந்தவரும் தமிழ்நாட்டின் பெரிய தலைவராகவோ அல்லது முதல்வராக வருவதற்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அது ஜாதி எதிர்ப்பு மனநிலை தான் தமிழர்கிட்ட காட்டுது. அதனால் தமிழ்நாட்டில் ஜாதி மத அரசியலுக்கு வாய்ப்பு இல்லை. நல்ல நோக்கங்களுக்காக மதம் இனம் சார்ந்து அரசியல் இயக்கங்கள் பணியாற்றுவதில் தவறில்லை என்று கூறிய முகமது யூசப், அது மாற்று மதத்தினரின் உரிமைகளை பறிப்பதாக இருக்கக்கூடாது என்றார். ஒரு இனத்தின் அடிப்படையில், மதத்தின் அடிப்படையில் வாக்குகள் சேகரிப்பது, அதற்காக ஒரு கட்சிகளை நடத்துவதையெல்லாம் குறை சொல்ல முடியாது. ஆனால் எது பாரதூரமான விளைவுகளை ஏற்படுத்தும் என்றால், எது சமூகத்தில் மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருக்கிறது என்று சொன்னால், இன்றைய காலகட்டத்தில் பாஜக, சங் பரிவார இயக்கங்கள் செய்கின்ற மதத்தின் பெயரால் செய்யப்படுகின்ற அரசியல் என்பது மிகப்பெரிய அச்சுறுத்தலை அனைத்து சமூக மக்களுக்கு மத்தியிலும் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. அச்சுறுத்தல் மாத்திரமல்ல, சமூகத்தில் இருக்கக்கூடிய நல்லிணக்கத்திற்கு மிகப்பெரிய ஊர் விளைவிக்கக்கூடிய காரியங்களை மேற்கூறிய பாஜக, சங் பரிவார இயக்கங்கள் செய்து கொண்டிருக்கின்றன. தேர்தல் அரசியலில் நேரடியாக மதம் பங்கேற்பது தவிர்க்கப்பட வேண்டும் என்றும், மதமும் அரசியலும் ஒன்றிணைவது ஜனநாயகத்திற்கு ஆரோக்கியமானதல்ல என்று கூறுகிறார் கத்தோலிக்க பாதிரியார் தஞ்சை டோமி. ஜனநாயக நாட்டில் நடக்கிற ஒரு தேர்தலில் மதம் எந்த விதத்திலும் அதில் தலையிட முடியாது. அதனுடைய தாக்கம் இருப்பதும் அது ஜனநாயகத்துக்கு பாதுகாப்பானதில்லை. ஆனால் ஒரு ஜனநாயக நாட்டில் மதங்கள் எல்லாம் காக்கப்படணும். அந்த மதங்களை சார்ந்த மக்கள் எல்லோருமே குடிமக்கள் என்பதனால் அவர்களை அந்த மதத்தினுடைய இறை நம்பிக்கையாளர்கள் என்று பார்ப்பதை விட அவர்களும் இந்த நாட்டின் குடிமக்கள், ஒரு குடிமை சமூகம். ஒவ்வொரு மதத்தை சார்ந்த மக்களும் அவர்கள் ஒரு பொலிட்டிக்கல் கம்யூனிட்டி என்பதனால் அவர்களுக்கு அவர்களுடைய உரிமையை காப்பதற்கு ஒரு பொலிட்டிக்கல் கம்யூனிட்டியாக தங்கள் கோரிக்கைகளை வைக்கலாமே ஒழிய மதம் நேரடியாக அரசியலில் ஈடுபடுவதும் அரசியலில் தாக்கத்தை ஏற்படுத்துவதும் தவறானது. அதைத்தான் இப்பொழுது பாஜக செய்து கொண்டிருக்கிறது. அதை எல்லா இடத்திலும் கண்டிக்கிறோம். தேர்தலில் சாதி மதத்தின் அடிப்படையிலேயே தொகுதிகளில் வேட்பாளர்கள் நிறுத்தப்படுவதும் கூட்டணிக்கான இடங்கள் ஒதுக்கப்படுவதும் நடைபெற்று வரும் நிலையில் சாதியும் மதமும் தேர்தலில் பிரிக்க முடியாததாகவே இருக்கும் என்கின்றனர் அரசியல் நோக்கர்கள். செய்தி பிரிவு நியூஸ் 7 தமிழ்.